தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சேலத்தில் 2 BHK மட் பிளாக் யூஸ் பண்ணி பண்ண ஒரு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 23,80,000 ரூபா வந்து டோட்டலாக செலவாயிருக்கு. இன்க்ளூடிங் போரு, ஒரு வாட்டர் டேங்க், ஒரு செப்டிக் டேங்க் எல்லாமே சேர்த்தி, ப்ளஸ் வந்து பேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட், கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 ஃபீட் ஹைட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் லெவலில் வந்து 11 ஃபீட் வச்சுருக்கு. அது 11 ஃபீட் வந்து கஸ்டமர் கேட்டதுனால 11 ஃபீட் ஹைட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 7ங்கிற சைஸில் வந்துருக்கும், வித் அட்டாச்சோடு இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வுட் விண்டோ தான் வச்சுருக்கு. வுட் விண்டோஸு வித் பாலிஷோடு போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்டர், அதாவது 7 ஃபீட்டில் ஒரு பார்டரும் 10 ஃபீட்டில் ஒரு பார்டரும் கட்டியிருக்கு. அதே மாதிரி ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு, நிலவுக்கு எல்லாத்துக்குமே பார்டர் கட்டியிருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், இது பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து 10க்கு 16ங்கிற சைஸ்லேயும், ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸ்லேயும் இருக்கும். 10க்கு 16 வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச்சோடு இருக்கும், அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். இந்த 10க்கு 10 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் இல்லாமல் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டேர்கேஸ்க்கு அடியில், படிக்கட்டுக்கு அடியில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பட்டி எதுவும் வைக்கல. இது வந்து மட் பிளாக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரிகிற மாதிரி, இன்டர்லாக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரிகிற மாதிரி தான் இது பண்ணியிருக்கு. டேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடித்து 2 கோட் வந்து கலர் அடிச்சிருக்கு. இதில் வந்து இன்க்ளூடுன்னு பார்த்திங்கன்னா ஒயரிங் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங், இது எல்லாமே இந்த அவங்க கொடுத்துருக்க பட்ஜெட்லேயே டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு. இதில் எக்ஸஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கட்டியிருக்கும், ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கும் அந்த ஓப்பனிங்ஸுக்கு. அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்காக பண்ணியிருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு வந்து 15,000 ஆயிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் பெயிண்டிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. பெயிண்டிங் இல்லாமல் லேபர்ஸ் மட்டுமே இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 15,000 செலவாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது டைனிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்கு. 10ங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் தனியாகவும் கிச்சன் தனியாகவும் கொடுத்துருக்கு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அதே சைஸில் இருக்கும், 10க்கு 8ங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். கிச்சனுக்கு வந்து 7 ஃபீட் டைல்ஸ், அதாவது நம்ம போட்டிருக்க ஸ்லாபில் இருந்து மேலே 3 அடி வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கு. அதே மாதிரி கிச்சன் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கிரைனைட் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. சைடில் வந்து கபோர்ட்ஸ் வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரி கடப்பாக்கள் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் ஒன்று கட்டி கொடுத்துருக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ஒரே ஒரு டோரு, ப்ளஸ் வந்து வென்டிலேட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஓப்பனிங்ஸ் விட்ருக்கு. இதுதான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான், அதாவது பில்லர் போட்டு தான் இது பண்ணியிருக்கோம். இல்லை ஒயரிங்னு பார்த்திங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஒர்க்கும் வந்துருச்சு. கீழே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து போட்டிருக்கு. வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் வந்துடும். இதில் வந்து அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி சவரும் வந்து இன்டர்லாக்கில் போட்டு அதுக்கு பார்டரு. இதில் வந்து ஸ்டேர்கேஸ் இன்க்ளூடட் தான். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒர்க் தான் பண்ணியிருக்கு. ஸ்டேர்கேஸ்க்கு வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து இன்க்ளூட் பண்ணல. டைல்ஸ் இல்லாமல் தான் இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். வந்து இப்போ கைப்பிடி சுவர், ஸ்டேர்கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி சுவர் மட்டும் கட்டி பூசி கொடுத்துருக்கு. அதே மாதிரி போர்ட்டிகோகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 அடியில் ஒரு பார்டரும் 10 அடியில் ஒரு பார்டரும், மேலே கைப்பிடி சுவர் வர இடத்துக்கு ஒரு பார்டரும் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. இதிலும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஒரு கோட்டு, பெயிண்ட் ஒரு கோட்டு வந்து அடித்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு சேலமில் ஏதாவது பில்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா வீடுமே வந்து ஃபுல் ஒர்க்